பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லற தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த இல்லற தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பெரியோர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லறம் தான் நல்லறம்னு ஒரு பக்கம் சொன்னாலும், கட்டிய மனைவியை கடைசி வரை கண் கலங்காமல் பாதுகாப்பதுதான் இல்லற தர்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இது போக குறிப்பாக நம்முடைய தர்ம சாஸ்திரமானது சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த இல்லறத்தின் மூலமாகத்தான், அதாவது இந்த நல்லறம்னு சொல்றா இல்லையா, அதன் மூலமாகத்தான் நம்முடைய அறத்தினை நாம் பேணி காக்க வேண்டும். அதாவது நேர்மையான வழியிலே, தர்மமான வழியிலே பொருளை ஈட்ட வேண்டும். நம்முடைய தர்மசாஸ்திரம் எப்படியெல்லாம் வழி காண்பித்திருக்கிறதோ, நேர்மையான வழியிலே தான் பொருளினை ஈட்ட வேண்டும். அந்த பொருளை கொண்டுதான் தன்னுடைய மனைவி மக்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நன்மக்கட்பேரினை பெற வேண்டும் சொல்றார். தன்னுடைய பிள்ளைகளும் நல்ல பாதையிலே நடக்க வேண்டும். அதற்கு இந்த மனிதனானவன் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்ட வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் அந்த வழியிலே நடந்தால்தான் இவர்களை பின்பற்றி பிள்ளைகளும் அதே வழியிலே நடப்பார்கள் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்றார். இது போக முக்கியமான அந்த கடமையாக ஒரு 5 கர்மாக்களை சொல்கிறார்கள். பஞ்சமகா யஜ்யத்தினை செய்ய வேண்டும் சொல்றார். பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு சொன்னா 5 கடமைகள் முக்கியமான கடமைகளாக இந்த இல்லற தர்மத்திலே பார்க்கப்படுகிறது. முதலாவதாக தேவ யஜ்யம், இரண்டாவதாக ரிஷி யஜ்யம், மூன்றாவதாக பித்ரு யஜ்யம், நான்காவதாக மனுஷ யஜ்யம், ஐந்தாவதாக பூத யஜ்யம் என்கின்ற இந்த 5 கடமைகளையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது என்ன என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவ யஜ்யம்னு சொன்னா ஆண்டவனை வழிபடுவது, தேவர்களை வழிபடுவது, அவர்களுக்குரிய யாகாதி கிரியைகளை செய்து வர வேண்டியது அப்படின்னு சொல்றார். இரண்டாவதாக ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொன்னா, ரிஷிகளை வழிபடுவது அப்படின்னு சொன்னா நம்முடைய சாஸ்திரம் காட்டிய வழியிலே நடப்பது. இதுபோக ரிஷிகளால் தான் நாம் இந்த அளவிற்கு கல்விகளை பெற்றிருக்கிறோம். நம்ம என்ன பாடத்தை படிச்சாலும் சரி, நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, அல்லது மெடிக்கல் படிச்சாலும் சரி, அல்லது காமர்ஸ் படிச்சாலும் சரி, என்ன பாடத்தினை கற்றுக்கொண்டோமோ அந்த கல்வி எந்த வழியை காட்டி இருக்கிறதோ அதே வழியிலே நடக்க வேண்டும்னு சொல்றார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னா இல்லையா, நம்ம என்னத்தை படிச்சோமோ அந்த படித்த பாடத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட்டாலே அதுவே நாம் ரிஷிகளுக்கு செய்யக்கூடிய மாபெரும் கடமையாக இருக்கிறதுன்னு சொல்றார். ஆக இந்த ரிஷி யஜ்யத்தை செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமே ஆனா பித்ரு யஜ்யம்னு சொல்றார். பித்ரு யஜ்யம்னு சொன்னா பெற்றோர் இருப்பவர்கள் தாயார் தந்தையரை வணங்க வேண்டும். பெற்றோர் இல்லாதவர்கள், அதாவது தகப்பனார் இல்லாதவர்கள் அந்த முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் சொல்றார். இதைத்தான் பித்ரு யஜ்யம் அப்படின்னு சொல்றார். அடுத்த கடமையாக எதை சொல்றான்னு பார்த்தோம்னா மனுஷ யஜ்யம், அதாவது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தன்னால் ஆன உதவியினை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொருள் உதவியைத்தான் செய்யணுங்கிறது இல்ல. சார் என்கிட்டயே காசு இல்ல, நானே அன்றாடம் காசியா இருக்கேன், அன்னன்னைக்கு மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், 1ஆம் தேதியே சம்பளம் காலி ஆயிடுது, இதுல எங்க இருந்து நான் மற்றவங்களுக்கு உதவுறதுன்னு சொன்னா, உடம்பால் உதவி செய்யலாம் அல்லவா, மனதால் உதவி செய்யலாமே, தன்னுடைய புத்தியால் உதவி செய்யலாமே, தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் சொல்லித் தரலாமே, தனக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவது கூட அதுவும் ஒரு வகையில் உதவிதானே. அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் உழைப்பு அப்படிங்கிறது மூலமாக கூட உதவி செய்யலாம் இல்லையா. எப்பொழுதுமே தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவியினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் மனுஷ யஜ்யம்னு சொல்றார். அதற்கு அடுத்த கடமையாகத்தான் பூத யஜ்யம்னு சொல்றார். பூத யஜ்யம் என்று சொன்னால் இந்த காகம் மற்றும் பறவைகள், அதே மாதிரி இந்த பசு மற்றும் நாய் போன்ற மிருகங்களுக்கு நம்மால் ஆன அந்த ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவைகளையும் நாம் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த 5 கடமைகளும் தான் இந்த இல்லற தர்மத்திலே பிரதானமான கடமையாக சொல்லப்படுகிறது. எவன் ஒருவன் இந்த இல்லற தர்மத்தினை சரிவர பின்பற்றி வருகிறானோ அவனுக்கு நிச்சயமாக இறைவனினுடைய தரிசனம் கிடைக்கும் சொல்றார். இது எல்லாவற்றையும் விட ஒரு படி மேலாக, ஒரு நாளைக்கு கிருஷ்ண பரமாத்மா ஒரு 6 பேரை நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காராம். அந்த 6 பேர்ல பிரதானமா யார சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா
தன்னுடைய கடமைகளை சரிவரச் செய்து வருபவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த இல்லற தர்மத்தை முறையாக பின்பற்றி நன்மக்கட்பேர்களை பெற்று 80 வயது வரை வாழ்ந்த அந்த சதாபிஷேகம் செய்து கொண்ட தம்பதியரை சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே நமஸ்கரிக்கிறார் என்று சொன்னால் இந்த இல்லற தர்மத்தின் மகத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.